எபேசியர் 1:10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 3:11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:7 உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே நாம் பேசுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்குள்ளாக ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. அதை தன்னுடைய மனதிலே தேவன் ஆதி காலங்கள் முதல் மறைத்து வைத்திருந்தார். அவைகளை ஆபிரகாமுக்கோ யூதர்களுக்கோ அறிவிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பாக பவுல் மூலமாக இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு ராஜா, ஒரு ரகசியத்தை உடையவராக இருக்கக்கூடிய ஒரு ராஜா அந்த ரகசியத்தை எல்லாரிடமுமே சொல்ல மாட்டார். யார் முக்கியமான நபர்களோ, யார் அந்த ரகசியத்தை காத்து அதை நிறைவேற்றுகளா இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மாத்திரமே அந்த ராஜா சொல்லுகிறவராக இருக்கிறார். அதே போல ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் மரணத்தை ருசி பார்த்து அதை ஜெயம் எடுத்தவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ரகசியம் இருந்தது. இது ஆதி காலங்கள் முதல் அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அந்த ரகசியம் எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது. அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாகவும் அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றுவோம் என்று தேவன் நம் மேலே நம்பிக்கை வைத்திருக்கார் என்று சொன்னால் நாம் மிகவும் தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்களாக இருக்கிறோம். அந்த ரகசியத்தை நிறைவேற்றுவதாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமே நமக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியத்தை நிறைவேற்றுவதற்கும் கிருபை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது என்னென்ன ரகசியம் என்பதை நாம் பார்ப்போம். கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 2வது, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் எல்லாரும் ஒரே சரீரமாகவும் வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாகவும் இருக்கிறோம். 3வது, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். 4வது, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவருக்குள்ளாக நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். 5வது, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஸோ இந்த 5 ரகசியத்தை குறித்து நாம் பார்ப்போம். கொலேசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கூட அந்த புறஜாதியர்களை விட மாட்டார். ஆனால் மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறார். மகிமை நம்பிக்கையான இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியமாக இருக்கிறது. நமக்குள் இருக்கிற இயேசு நம்மை மகிமைக்குறிகளாக மாற்றுகிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். பிழைப்பது நாம் அல்ல, மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். நாம் மரித்தோம், ஆகையினால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிழைத்திருக்கிறோம். ஆகவே நாம் கிரியை செய்வதில்லை, கிறிஸ்து நமக்கு பதிலாக கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நற்கிரியைகளை அவர் தொடங்குகிறவராகவும் நீதியின் கனிகளை அவர் உண்டு பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாய் இருக்கிறோம், வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சுதந்திரித்து கொண்டாரோ அதை சுதந்திரிக்கும்படியாக தேவ பிள்ளை புத்திர சுவிகாரம் என்ற அதிகாரத்தை அந்தஸ்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாக்கு தத்தம் நம்முடையதாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமனத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். சகலமும் பரலோகத்தில் இருந்தாலும் சரி, பூலோகத்தில் இருப்பவர்களும் சரி, ஒரே குடும்பமாக தேவன் ஒரு நாள் மாற்றப் போகிறார். ஏன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட போகிறார் என்று சொன்னால்,
சகலமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆகவே உலகம் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது. இவரே எல்லாவற்றுக்கும் முதல் பேரானவராயிருக்கிறார். தேவன் சகலவற்றையும் இவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். நாவுகள் யாவும் இவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஏனெனில் கர்த்தர் என்று, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வதே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. பரலோகத்தில் இருப்பவைகளும் பூலோகத்தில் இருப்பவைகளும் பூலோகத்தின் கீழானவர்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முழங்கால் படியிட வேண்டும். சகலமும் இவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராயிருக்கிறார். முழு குடும்பம் என்றால் பரலோகமும் பூமியில் இருப்பவைகளும் ஒன்றாக இணைக்கப்பட போகிறது. அந்த முழு குடும்பத்துக்கு இயேசு நாமக்காரராயிருக்கிறார். ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் இவருக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர், சபைக்கு தலையானவர். ஆகவே ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தாவாக இந்த உலகத்தை ஆண்டவர் ஆட்சி செய்ய போகிறார். உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் ஒரு நாள் மாறப்போகிறது. எல்லாரும் இவருக்கு முன்பாக வந்து தலை வணங்க போகிறார்கள். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சகலமும் கூட்டப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்தியடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்து உயிர் தளாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் விருதாவா இருக்கும். கிறிஸ்து பிரசங்கம் பொய்யாக இருக்கும். ஆனால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவரே முதல் பேரானவராயிருக்கிறார். மரித்தோரிலிருந்து எழுந்தபடினாலே அவரே முதல் பேரானவராயிருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்தது போல நாமும் ஒரு நாள் உயிர் தெழப் போகிறோம். இயேசு வருகிற போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். ரோமர் 11:25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலினுடைய ஏக்கமாக இருந்தது. அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? யூதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நம்மை பார்த்து பொறாமையை உண்டாக்கி அதன் மூலமாக யூதர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ரகசியத்தை தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ யூதர்கள் நம்மளை பார்த்து பொறாமப்படுவதனாலதான் ரட்சிக்கப்பட போறாங்க என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ எப்படி பொறாமப்பட போறாங்க? நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா, ஃபினான்ஸை பார்த்தா, அல்லது நம்ம குடும்பத்தை பார்த்தா, நம்ம கொடுக்கக்கூடிய தசமபாகத்தை பார்த்தா, நம்முடைய ஜெபத்தை பார்த்தா, நம்முடைய உபவாசத்தை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட போறாங்களா? இல்லை, நம்மளை காட்டிலும் அவர்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். காரு, பங்களா, காசு, இப்படி பல உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்மளை விட அவங்க பெட்டராக இருக்கிறாங்க. அதே போல் தசமபாக காணிக்கை 3 தடவை கொடுக்குறாங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. இப்படி அவங்க பக்தி வைராக்கியத்தை பாராட்டுறாங்க. அப்போ நம்முடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவர்களுக்கு வைராக்கியம் வரப்போகிறதில்லை. அப்போ எதை பார்த்து அவர்களுக்கு வைராக்கியம் வரப்போகிறது என்று சொன்னால், நாம் எந்த கிரியிலுமே செய்யாமல் தேவ நீதியின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். முகமுகமாக அவரோடு கூட பேசுகிறோம். ரட்சிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த கிரியுமே செய்யாமல் நாம் தேவ சமூகத்திலே வந்து அவரை நாம் ஆராதிக்கிறதை பார்த்து அவர்கள் பொறாமைப்பட்டு இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். கடைசி காலத்தில் நாம் புறஜாதியில் இருக்கக்கூடிய நாம் அவளுக்கு சுவிசேஷத்தை இப்படி நம்முடைய கிரியின் மூலமாக சொல்லி நாம் ரட்சித்துக் கொள்வோம் என்று வேதாகம் சொல்கிறது. புறஜாதியினுடைய தவறுகளினாலே உலகத்துக்கு ஐஸ்வர்யம் உண்டானால் அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று வேதாகம் சொல்கிறது. இப்போ நாம நிர்விசானமாக தான் ஊழியம் பண்ணுறோம். ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஊழியம் செய்தார், கடினமாக ஊழியம் செய்தார். இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் லாபமானது யாவையும் நஷ்டம் என்று கருதினார். அப்போ ஒரு யூதன் ரட்சிக்கப்படும் போது அந்த யூதர்கள் மூலமாக வல்லமையாக ஊழியம் செய்யப்பட போகிறது. ஆகவே நம்மை கொண்டு யூதர்களை ரட்சிக்க போகிறார் என்கிற ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த ரகசியத்தை நாம் உடையவர்களாக இருந்து இந்த ரகசியத்தை உலகம் எங்களும் பரப்பும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த ரகசியத்தை எங்களுக்கு ஆண்டவர் எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிறீர். இதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் எங்களுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. உமது ஊழியத்தை செய்யவும் உடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க
ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.